मजा आ गया यार उसका डांस देख करके। ஒருத்தி மட்டும் நோஜானா இருக்கா, பாக்கி எல்லாம் ஓகே. யா மேன் ஆட்டக்காரர் சுறாவளி எனக்கு பாக்கி 5 பேரை நீங்க பிரிச்சுங்க. ஓகே ஓகே. இதோ வந்துட்டானே. கூப்பிட்டு எவ்வளோ நேரம் ஆகுது, ஆடி அசைஞ்சு வரான் பாரு. என்னடா தென்னாசி, மணி 10:30 ஒன்றும் கவனிப்பே இல்லையா? அந்த பொண்ணுங்களை கொஞ்சம் கண்ணில் காட்டுறா. ப்ரோக்ராம் பேமெண்ட் போக மேட்ருக்கு தனியாக கொடுத்துட்றோம். கேட்டவனே கூட்டிகிட்டு போகிறான். எனக்கு என்னவோ ரொம்ப அடியாங்கிருக்கோன்னு தோணுது. என் சூறாவளி பார்த்தா எனக்கு அப்படி தெரியல. எதுக்கு நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. சனி கொரட்டிய பாரு, காண்டாம இருக்க மாதிரி. வாங்க வாங்க. இந்நேரத்தில் எதுக்கு வந்திருக்காங்க? சன்னாசி என்ன கூட்டி வந்திருக்கு, எதுக்கு இருக்கோம்? என்ன மாமா? மாமாவே தான் பார்த்தாச்சுல, கண்ணில் காட்டிட்டேன். போதுமா, கிளம்பி போங்க. டேய் என்னடா விளையாடுறியா? நீங்கள் தானையா கண்ணில் காட்ட சொன்னீங்க, காட்டிட்டேன். ஆட்டக்காரிங்கனாலே அவசாரிங்க தானா, போங்கயா. என்னடா மரியாதை பேசிட்டு இருக்க? எங்க வந்து யாருட்ட அடிச்சு பல்லவரெல்லாம் உடைச்சு என்ன ஆம்பளை பிள்ளைகளோட விளையாண்டுட்டு இருக்கிற? பிடிச்சவ எவ்வளவு போய் விட்ட கூட்டு வந்துட்டேன். ஐயோப்பா, சோழியை முடிச்சு விட்டாளா? I have nothing to do with them. Just throw them out of here right now. Hey, Bri, kau ke sana? Bri. Security! 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 Parikalo! Nikal jauh! Jangan jauh! Kalivane! Kalivane! Parikalo! Come on, सब लेके जल्दी निकलो! चलो! निकलो यहाँ से! भागो! பாருடா உங்க டிக்கெட் கூத்தாடி பைய புள்ளைகளா திரும்ப எப்படி ஊருக்கு போறீங்க நான் பாத்துறேனா. போய் எங்க பிச்சை எடுக்கடா. என்னடி பண்றது? படுவாவி பைய டிக்கெட்டை வர கிழிச்சு போட்டானே. ஏண்டி லேசா கையை வாங்கினதுக்கு அடி இம்பிட்டு அலப்பறைய கொடுத்த. இப்ப பாரு, உன்னால பிளாட்பாரத்துல உட்கார வேண்டியதா போச்சு. சுறாவளி, நீ போடல. அவனு 2 நாளைக்கு எந்திரிக்க மாட்டானுவ. சும்மா சொல்லக்கூடாது, இவர் பொம்பளை புலி. அடச்சி, தடுத்துறேன் முடிச்ச பயபுலிகளா. பொம்பளை புலி போதும்டா. அவங்க பெருமையெல்லாம் ஊருக்கு போற வழியை யோசிங்கடா. தம்பி, எனக்கு ஒரு யோசனை. ஊர்ல வாங்கின பொருளை எல்லாம் செகண்ட் கண்ணில் வித்துட்டு ஊருக்கு புறப்பட்டுலாமா? இதை வித்துட்டா வயிற்றுச்சல கிளப்பாதையா. வேலை வாங்கி தரது ஏன் பொறுப்பு. ஆனா உங்களுக்கு கிடைக்கிற கூலி பணத்துல ஆளுக்கு 10% कमीशन எனக்கு தனியா கொடுத்துருங்க. पहले कहीं काम किया है क्या? हाँ, अच्छा एक्सपीरियंस है। कितने दिन के लिए कॉन्ट्रैक्ट लिया है? 15 दिन के लिए काम है। ठीक है, तुम लोग इनके साथ मिलकर काम करो, मैं जाके आता हूँ. हाँ जी, पोंगा पोंगा कोई वेले पारेंगे. हाँ, तू की तले ले भाई. कोई तू घुमा. शीघ्र 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 கொண்டு போய் கொட்டுங்க. வாங்க. रात को मैं जल्दी आता हूँ. इतना नहीं क्या तुमको? ऊपर से पत्थर फेंक रहे हो. हरी वाले अंगल क्या बात हो माटीला? என்ன பண்ற? ஏய், சீக்கிரம் கட்டறா. பண்றா சீக்கிரம். புடிச்சு குள்ள அடிச்சு கூச்சா. கொஞ்சம் பொறுத்துக்கடி. சீக்கிரம் கட்டுடி. இரு இரு. அண்ணே அண்ணே, சூறாவளி அக்காக்கு கால் ஆணி குத்திருச்சுனே.
அதை பிடிங்க வாயில குத்து. அவளால வந்த வேணதான் எல்லாம் போடி. போங்க போங்க போய் சாப்பிட்டு சீக்கிரம் வாங்க. சாடுமா நீ சாப்பிடு. செத்த நேரம் படுத்துக்கிறேன்னு. சரிடா செல்லம். 2 நாள் விடிய விடிய ஆட சொன்னாலும் ஆடிட வேண்டி. ஐயோ ஆத்தா என்னால முடியலடி. வாங்க வாங்க நேரமாச்சு வாங்க. கொரட்டு பல்ல கொலையா கொள்றானே. என்னடா கம்பி வெட்டியிருக்க? உங்ககிட்ட நான் சொன்னேன்ல, இதுவா நான் உனக்கு சொன்ன சைஸ்? இதான் வேலை பார்க்குற லட்சணமா? சொல்றா. மேசி செத்தாண்டி. ஒன்றும் இல்லை தம்பி, நல்லா வேலை பார்க்குறீங்களே, இங்கே இருந்துருங்கன்னு கெஞ்சிரா. அதை கொஞ்சம் சத்தமாக கெஞ்சிரா, அவ்வளோதான். காலில் வேணாலும் தயவு செஞ்சு போ. That mama. क्या हो गया ये? क्या हुआ? ये सब क्या कर दिया तुम लोगों ने? साले कुत्तों ने पूरा नुकसान करके बर्बाद करके रख दिया। मैं ओनर को क्या जाके बताऊंगा? कहाँ से पकड़ा इन लोगों को? तुम लोग इधर से निकल जाओ इधर से। ये ना वेना तिट्रा ऊरुक्कु पोनुमडा कासु कुर्रा पूरा सत्यानाश करके रख दिया। भाग जाओ इधर से। मेरा मुंह मत देखो। कहाँ के फंस गए तुम लोगों के बीच में? चल दबा हो जाओ। इन लोगों को काम नहीं आता, कुछ नहीं आता। तुम भी भागो इधर से। भाग जाओ इधर से। दिखना नहीं इधर। சரி நீ செஞ்சுட்டு அழுக வேற. நான் ஒண்ணு பண்ணடா. 7 போயிட்டு இருந்தேன். அவதான் என்ன கூப்பிட்டா தட்டி விட்டு நீ மட்டும் தனியா எஸ்கேப் ஆயிருவியா? இவ குழப்பல மண்ணள்ளி போட்டா, நீ சோத்துலயே மண்ணள்ளி போட்டுட்டா. இனி கஞ்சிக்கு சிங்கிதான். ஏலே பசியில தூக்கமே வர மாட்டேங்குதுடா. ரசம் படியாயோ, நாங்கடா பிரியாணி சாப்பிட்டு சரிக்காமையா உட்காந்துருக்கோம். சும்மா கடுப்பு கிளப்பி. கர்மம், இந்த ஆட்டத்தையும் பாட்டத்தையும் கத்துக்கிட்டது பதிலா நீச்சல் அடிக்க கத்துருந்தாவது முங்கு நீச்சல் அடிச்சு ஊரு போய் சேர்ந்துருக்கலாம். ஏண்டி கடல் கொந்தளிக்கவா? வந்து வாச்சிருக்கு பாரு, உன் வாயில ஈயத்தை காய்ச்சி ஊத்த. இந்த நிலைமையில உனக்குலாம் எப்படி சிரிப்பு வருது? कौन है ये लोग? यहाँ नहीं सो सकते। उठो उठो। इधर नहीं सो सकते। जाओ जाओ। चलिए आ जाते हो। चलो जाओ इधर से। उठो 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 उठो। जाओ जाओ जाओ। उठो जल्दी जल्दी। அண்ணே, ஊருக்கு ஃபோன் பண்ணி அப்பாவுக்கு தர சொல்லாமா? உங்க அப்பாவுக்கா? எங்கள் அப்பா தான் எப்போ போய் சேர்ந்தானே, உங்கள் அப்பாவுக்கு தானே. அதுக்கு பேசாம உங்க அப்பன் போன இடத்துக்கு எல்லாரும் போய் சேர்ந்துடலாம். மூடிட்டு போடா. அண்ணா, ஒரு டீ பண்ணு கூடவா யார்ட்டையும் சொல்றல? ஆமா தம்பி. ரொம்ப பசி கறக்கமா இருக்குண்ணே. டெல்லி புட்டே மேக்கப் டப்பா எடுத்துடா. மேல தாள எடுத்துட்டு இப்படி வாங்கனே. 2 ஒன்று பாத்துருவோம். ஊருக்கு போன ஆசை தான் இப்படி வாங்க. இங்கே பட்டி கிடச்சாங்க. யோ, எங்கயா போறீங்க? அவ திரும்பவும் ஏதோ விலங்கத்தலத்தோட பாக்குறா. அவளை நம்பி போனீங்க, அந்த இருக்கு பாரு அந்தமா செயலு பாத்தீங்கல்ல, வாழ்க்கை பூரா அதுக்குள்ளே வச்சு உங்க சோழியை முடிச்சு விடுவா. பரவாயில்ல போடா, ஜெயிலுக்குள்ள கஞ்சியாவது ஊத்துவானுவா. சூறாவளி, இப்ப நீ போடுற ஆடத்துல இந்த ஊருக்காரங்க வட்டிக்கு வந்து காசு பண்ணு பாத்துக்க. சனி, நீ ஏன் இப்படி வெறி பிடிச்ச மாதிரி தாண்டவ மாற? முதல்ல என் மாமனை சாப்பிடுவேன். அதுக்கு பசின்னு வந்தா நான் அம்மனமா கூட ஆடுவேன். ஏய், உங்க எல்லாருக்கும் சொல்றேன், நம்ம அந்தமான்ல பட்ட கேவலத்தை எங்க அப்பட்ட சொன்னீங்க, கொண்டே போடுவேன். ஏண்டே, அந்தமான்ல முள்ளு மேலேடி ஆடின
இப்படி காலெல்லாம் புண்ணாய கிடக்கு. நல்லா அந்தாமானு ஆடின ஆட்டன்னு பாடின பாட்டன்னு கேவலப்பட்ட போல. யோ உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? பொம்பளை பிள்ளையோட உட்காந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்க. போடா கூத்தாடி பயல. ஏய் எந்திரிச்சு போடி. அந்த அளவுக்கு தான் விவசாயம் இல்ல. உனக்கு எங்கடி போச்சு புத்தி? குடிகார செருக்கி. உனக்கு தான் காய்ச்சல் மருந்து மாத்திரை வாங்கி கொடுத்துருக்கேன்ல, நீ உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்க. நாமே வருது வார்த்தைதான் எனக்கு சைட்டிஸ் மாதிரி. உருப்படாத கொஞ்சம் உடம்பு தெரினா போதும். பழையபடி சொல்றாரு வெங்காயம். மருமல இவனுக்கு இந்த பீடி சிகரெட்டு இந்த பழக்கம்லாம் எதுவும் இல்லையா? யோ உனக்கு தான் ஏறிச்சா? யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்குற? என் மாமா என்ன உன மாதிரி ஈத்துன்னு நினைச்சியா? அதுக்கு இல்லடி மாமா மாமான்னு உருகிறிய. அவனுக்கு உன்னை பத்தி நினைப்பு ஏதாவது இருக்கா? அதெல்லாம் இருக்கு. இப்போதான் மேட்டர் கக்கூஸ் வரைக்கும் வந்திருக்கு. கக்கூசா? மிஸ்டர் மாமனார், இது புருஷ பொண்டாட்டி சமாச்சாரம். இதுலலாம் நீ தலையிடக்கூடாது, புரியுதா? ஊத்து. ஒரு நல்லதுக்காக சொல்றேன். இதுல இருந்து கொஞ்சம் அவனுக்கு போட்டு விட்டுறேன், மனசுல உள்ளதெல்லாம் கட்டிடுவான். டேய் நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன் நினைச்சு சரி சம உட்கார வச்சு குடிச்சா என்ன வளருவியா? மொட்டை மாலம், இதான்டா அவனுக்கு லாஸ் வார்னிங். இனிமேல என் மாமனுக்கு ஊத்தி கூடு கூட்டி கூடு ஏதாவது சொன்ன மாமனை போடுங்க. மருமகள பாட்டில கொடுத்து போடு. குடிகார கேட்டு போய் குப்பை கடிச்சு படுத்து தூங்கடா. 1200. என்ன பாய் தோல் வேலை கேட்டா கரவ மாட்டு வேலை எழுதிருக்க? இந்த வர சன்னாசி பூரா கண்ணு குட்டி கழுத்த மாட்ட தோல். இதுல மட்டும் நீ தப்பு செஞ்சு அடிச்சேன்னு வச்சுக்க, கேட்குறவன் காது செவலெல்லாம் கிழிஞ்சிடும். கடைசியாக சொல்கிறேன், தோலுக்கு 100 ரூபா வேணா குறைச்சிக்க, அதுக்கு மேலே 1 ரூபா கூட குறைக்க மாட்டான். யோ இந்த காலத்தில் பிச்சைக்காரிக்கு 1 ரூபா கொடுத்தா கூட மூஞ்சில் விட்டு எறிஞ்சிருவா. ஒரு பீஸுக்கு 150 ரூபா குறைச்சிட்டு பில்லை போடு. லில்லி புட்டு போனவனே வார பிடிக்கணும், மறக்காம ஞாபகப்படுத்த. படக்கணும் தெரியும் பார்க்காத. ஒருத்தர் ரொம்ப நாளாக நம்மளை நோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இவனை இதுக்கு முன்னாடி எங்கேயா பார்த்துருக்கேன், ஆனால் எங்கேயா பார்த்தேன்னு தான் ஒரே குழப்பமா இருக்கு. ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லாரும் பாக்குறாங்க. தனியா போய் பேசலான்னு. அண்ணே இந்த ஹோட்டல்ல பொங்கல் நல்லா இருக்கும், சாப்பிட்றீங்களாண்ணே? அதெல்லாம் வேணாம், முதல்ல ஓம் பொங்கலை பொங்கு. அண்ணே உங்க ப்ரோக்ராம் முன்னூடாம நான் பார்த்துருக்கேனே. சரிண்ணே விஷயத்துக்கு வாண்ணே. படப்படப்பா இருக்குண்ணே. அடிக்க மாட்டீங்களே? அடிக்க மாட்டேன் சொல்லு. இல்லை உங்கள் ட்ரூப்பில் சூறாவளின்னு ஒருத்தவங்க ஆடுறாங்கல்லண்ணே, அவங்க கிட்ட மனசை பறி கொடுத்துட்டேனே. உங்கள் ஆசீர்வாதத்தோடு அவங்கள கல்யாணம் கட்டிக்கலான்னு ஆசைப்படுறேனே. நீங்கள் தானே தயவு பண்ணணும். என்ன கேட்குறேன்? என்னடா எலி அம்மனமா பின்னாடி சுத்துதேன்னு பார்த்தேன். வரேன் பூரா சூறாவளி. யாரு? வணக்கம்மா. என்னண்ணே தோல் கடுப்பா? கடுக்காம என்ன செய்யும்? நேற்று சண்டை காய்ச்சல் ஒரு பயலுக்கு குத்துனாலும் குத்து கும்மா குத்து தெரிஞ்சு ஓடிட்டேன். எதுக்கு இதெல்லாம் பெரியவங்க வந்து பேசணும், நான் எதுக்கு உங்க வீட்டுக்கு வரணும்? எல்லாத்தையும் சொல்கிறேம்மா, ஒரே ஒரு தடவை வீட்டுக்கு வாங்க. தயவு செஞ்சு மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாதீங்கம்மா. அப்படி யாரை கட்டிக்கணும்னு ஆசைப்பட்டான்? ஏன் தங்கச்சி வா. அப்படின்னா தான் ஒன்னே சரின்னு இருப்பானே. கருப்பா இருந்தாலும் ஆளு வாட சட்டமா தான் இருந்தேன். ஆனா வாசப்பட்டது யார் மேல தெரியுமா? நம்ம சூறாவளி மேல. அதுக்கு தேன் அந்த அடி. சூறாவளி இருக்கிறதுலே ஆட்டக்காரி. ஆட்டம் புக் பண்ண வரேன் பூரா அவளை தான் கேட்குறேன். அதுக்கு தான் முடியாதுன்னு அடிச்சு வரட்டினேன். அவள் வெறும் கிளியோபட்ரா. அவளை எவன் கல்யாணம் பண்ணா எனக்கு என்ன? ஏன்டி இப்படி ஓடி வர? ஐயோ மாமா, கக்கூஸ்குள்ளே இருந்தோம். மய நினைப்பு கழுவி தொடச்சு வெள்ளை வந்துருச்சு மாமா. இந்த படத்துல இருக்கிறது யாருமா? தம்பியை பெற்றவங்க. தம்பியை அனாதையாக விட்டுட்டு போய் சேர்ந்துட்டாங்க.
வணக்கம்மா வணக்கம்மா. உட்காருங்க. ரொம்ப சிரமம் கொடுத்துட்டேனாம்மா. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை தம்பி. சம்மந்தம் பேச வீட்டில் சொந்தம்னு யாரும் இல்லை. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியலை. என்னை பற்றி முழுசாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்காகத்தான் வம்புடியை வீட்டுக்கு வர சொல்லி வற்புறுத்திட்டேன். தப்பாக நினச்சிக்காதீங்கம்மா. பரவாயில்ல தம்பி. கொஞ்சம் இறக்கம் காட்டுங்கம்மா. பொண்டாட்டி பிள்ளைகளோட வாழணும்னு ஆசையாக இருக்குது. சன்னியாசி அண்ணன்ட்ட இதை பற்றி பேசினேன். அது கொஞ்சம் கோவப்பட்டுச்சு. என்னம்மா யோசிக்கிறீங்க? ஒரு அனாதை பையனை நம்பி எப்படி பொண்ணு கொடுக்குறதுனா? சேச்சே, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை தம்பி. எனக்கு ஒரு 2 நாள் அவகாசம் கொடுக்குறீங்களா? கண்டிப்பாம்மா. நீங்கள் யோசிக்கிற கரெக்டு தான். திடுத்துப்புன்னு எடுக்கிற முடிவு இல்லையே. நீங்கள் கலந்து பேசிட்டு கொஞ்சம் நல்ல முடிவாக சொல்லுங்கம்மா. ஏதோ பேசணும்னு சொன்னீங்களா? ஆமாப்பா, ஒரு சந்தோஷமான செய்தி. யார் செஞ்ச புண்ணியமோ சூறாவளிக்கு ஒரு நல்ல வரன் வந்திருக்கு. நீ கொஞ்சம் பெரிய மனசு பண்ணாதான் அது நல்லபடியாக நடக்கும். ஒன்றுக்கு 10 பேர்கிட்ட விசாரிச்சுட்டு தான் அந்த தம்பிக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேன். நீயே சொல்லு, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் சூறாவளி ஆட விட்டு சம்பாதிக்க போறீங்க? எந்த ஆட்டக்காரி தான் நல்லா வாழ்ந்திருக்கா, இல்லை நிம்மதியாக தான் செத்துருக்கா? இவ ஒருத்தியாவது நல்லா இருந்துட்டு போட்டுமே. என்னடி ஒவ்வொன்றும் மொச்சக்கொட்டை சைஸ்ல இருக்கு? என்னடா லிலி புட்டு? சன்னே உன்னை ஆத்தங்கரைக்கு வர சொல்லிட்டு ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா? மாமாய்! ஏய் மாமாய்! அடியே அங்க உட்கார்ந்திருக்கான் போடி. இல்ல மாமா, தனியே பேசணும்னு கூப்பிட்டுருக்க? உனக்கும் 7 கழுத வயசாகி போச்சு. மாமா, உங்க ஆத்தாளுக்கும் அப்பப்போ முடியாம போகுது. மாமா, நீ எத்தனை நாளைக்கு தான் அப்படியே தனியாவே இருப்ப? மாமா, உனக்கும் காலகாலத்துல நடக்க வேண்டியது நடந்தாதானே நல்லது. ஆமா ஆமா, கண்டிப்பா நடக்கணும். கல்யாணம் நடக்கணும், முதல் இடத்துல நடக்கணும், குழந்தை பெத்துக்கணும், காது குத்தணும், பேர் வைக்கணும், இப்படி எம்பிட்டு வேலை நடக்கணும் மாமா. என்ன கொஞ்சம் பேச வர்றியா? சரி சரி சொல்லு. ஒரு 2 வருஷமாவே தொடர்ந்து உன் ஆட்டத்தை ஒருத்தன் பார்த்துட்டே இருக்கானா? ஒருத்தன் நான் பார்த்தேன், ஊரே தான் பார்த்துச்சு. இப்போ அதுவா முக்கியம்? நீ எப்போ என் கழுத்து தாலி கட்ட போற, முதல்ல அதை சொல்லு. என்ன கொஞ்சம் பேச வர்றியா இல்லையா? சரி சரி சொல்லுமா. உன் ஆட்டத்தை பார்த்தான்னு சொன்னேனே, அவன் உன் மேலே உசிரியே வச்சிருக்கானா. உன் ஆட்டக்காரின்னு கூட நினைக்காம அவங்க இவங்கன்னு மரியாதையாக பேசுகிறான். ஒன்று அவனுக்கு கட்டித்தர சொல்லி கையெடுத்து கும்பிட்றான். அது மட்டும் இல்லை, அவன் டெப்டி கலெக்டருக்கு டிரைவர், சர்க்கார் உத்தியோகம், மாதம் 40,000 ரூபாய்க்கு மேலே சம்பாத்தியம். நீ கண்டதை போட்டு குழப்பிக்காம அப்படியே ஆத்தோட சேர்த்து காணாம போடுமா போ. என்னடி சம்மந்தமா பேசுற? தலைடி. ஆட்டக்கார சிரிக்கே இப்படி ஒரு அதிர்ஷ்டம் அடிக்குது. வேணா நான் சொல்றேன், ஒரு மண்ணை கட்டி வேணாம். நீ என்ன கட்டிக்கிறத கட்டிக்க. கண்ட பையல் கிடைக்கிறதுக்கு பேசாம ஆட்டக்காரங்க இருந்துட்டு போறேன். இந்த மாதிரி கருகருகளை திரும்ப கொல்லன்னு காணா கூட காணாது.
மாட்டானே தங்கச்சி தொங்காச்சின்னு கொடுக்க பிடிச்சிக்கிட்டே தெரியுறேன். ஏய் சன்னாசி, நீ எல்லாம் இங்க வரக்கூடாதுப்பா, வீட்டுக்கு போ. எனக்கு கொஞ்சம் ஊத்துனே. டேய் தம்பி, உனக்கு அதுக்கு இந்த பழக்கம்? இந்த கூட்டத்தில் நீ ஒருத்தன் தான். நீயே குறா, இந்த பாவத்துக்கு நான் ஆளாக மாட்டேன். இந்த கொஞ்சம் கொஞ்சமா குடி. என்னடா ராவா இந்த இழுக்கு இருக்குது? சூறாவளி வாடி வெளியே வாடி. குடிச்சிருக்கியா? ஆமா, நீ நாட்டிய பேரு எடுவட்ட சிறுக்கி ராசா மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைச்சிருக்கான். எழுத்தலமா பேசுற? அவன் யாரு? கவர்மெண்ட் ஆபீசர். என்ன கட்டிட்டு எச்சல திங்க போறியா? ஆமா சொன்னா கேக்குறியா? அண்ணன் வேண்டிய இருக்க நம்பியா இருக்கீங்க? இருக்காங்க. எவனாவது ஒருத்தன் கிடைச்சா கட்டிட்டு ஓடி போயிருங்க. உங்களை எவ்வளோக்காவது எப்படி ஒரு மாப்பிள்ளை கிடப்பானாரு, அவளுக்கு கிடைச்சிருக்கான். யாரு வெயில் அடித்தாலும் மழை பெஞ்சாலும் மாதம் வரும் தான் சம்பளம். யாருக்கு கிடைக்காத அதிர்ஷ்டம் உனக்கு கிடைச்சிருக்கு. என்னடி வேணானே நானானே? நீங்களாம் இத்தனை வருஷமா ஆடி வந்துடுறீங்களே, நீங்க தின்ற சோத்துலையும் வாழ்ற வாழ்க்கையும் ஏதாவது மாத்திருக்காடி சொல்றே? அப்படியேதான் இருக்கு. ஏன் நீங்க வாங்கி வந்த வர்றான் அப்படி தானா தேடி வந்த வரத்தை வெட்டியா வதைக்கிற? உன் கவனத்துக்கும் புத்திக்கும் இப்படி ஒருத்தன் எங்க இருந்துட்டு கிடப்பான்? குடியார சிறுக்கி உணவு நினைச்சா அவனை பீடி சிகரெட்டு ஒரு கட்ட முழக்கமும் கிடையாது. அவனே வேணாங்கிற? என்னைக்காவது உன் வாயில இருந்து நல்லா அர்த்தம் வந்திருக்காடி? வாயை திறந்தாலே காஞ்ச மாடு கம்புல விழுந்து அலைஞ்ச மாதிரி கவிச்சியா தானடி பேசுற. என்னடா அளவுக்கு மீறி பேச போற? வார்த்தையில ஒரு நிதானம் வேண்டாம்? மாமா அவர் நிதானமா தான் பேசுறாரு, பேசிட்டு விட. இனியும் பேசுறதுக்கு என்னடி இருக்கு? உன் ஆட்டத்தை பார்க்க வந்தாலும் உனக்கு ஆரத்தி ஆடுதான். பூரா பையன் உன்னை படுக்க தான் கூப்பிட்டான். ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? சூறாவளி அவன் குடிச்சிட்டு ஏதோ உளறான், நீ மனசுல எதுவும் வச்சுக்காத. இல்ல மாமா, உன் மகன் குடிச்சா மனசுலாம் கக்குவான்னு சொன்னல, கக்கட்டும். நீ இதெல்லாம் காது கொடுத்து கேட்காத, போய் படு. என்ன பேசினாலும் நான் தாய்க்கிறேன். அடியே என்னடி என்னமோ படுதா போட்டு அலைஞ்ச மாதிரி பேசுற? ரோட்ல அவுத்து போட்டு ஆடுற ஆட்டக்காரி தானடி நீ. இன்னைக்கு ஒன்னையும் ஒருத்தன் பொம்பளைன்னு மதிச்சு கட்டிக்கிட்டு காலனக்க காத்து கிடக்கான். அவனை விட்டுட்டு ஒன்னத்துக்கும் விளங்காத ஏன் பின்னாடி ஏண்டி அரிப்படுத்து போய் அலையிற? தப்புதான் மாமா, நான் அப்படி அரிப்பிடித்து போய் தான் அலைஞ்சேன். இப்போ நான் உனக்கு என்ன செய்யணும்? அவனை கட்டிக்கிறேன்னு இவ தலைமையில் அடிச்சு சத்தியம் பண்ணு. நீ நல்லா இருக்கணும் பண்ணு. நீதான்டா எனக்கு சாமி.
இதுக்கு இடையில இந்த கல்லு மண்ணும் எதுக்கு?